இன்றைக்கி ஒரு ஹை ப்ரோட்டீன் பேன் கேக் தான் பார்க்க போகிறோம். ரெசிபி வேணா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம விஷயத்துக்கு போவோம். ஐஸ் அண்ட் ஹைட்ரபட் காம்பனன்ஸ்க்கு 19 days அவுட்டு. இன்றைக்கி ஒரு ஆக்டிவ் ரெஸ்ட்டு. காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக வெயிட்டெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு கண்டிஷன் செக் பண்ண ஆப்ஸ் நல்லாவே வந்திருக்கு. வேக்யூம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு நல்ல ஸ்ட்ராங்கான பிளாக் காஃபியை போட்டு ஜிம்முக்கு வந்தாச்சு. வந்தது ஒரு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிச்சுட்டு ஆப்ஸுக்கு ஒரு 3 வேரியேஷனை போட்டு போசிங் ரொட்டீனுக்கு வந்தாச்சு. போசிங் பண்ணும்போது தான் நடுவில் நம்ம கௌஷிக் வந்தார். நீங்கள் பண்ணுற போசிங்கை வீடியோ எடுத்து பார்க்கும்போது தான் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் என்னோட போசிங் மேலே. 15 minutes கார்டியோ பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பேன் கேக்கோட டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும், வயிறும் ஃபில்லிங்காக வச்சிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மீலாக இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா எக்ஸஸாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு மைண்டே வராது. நான் சொல்கிறேன், இந்த 4 ஐட்டம்ஸ் உங்ககிட்ட இருந்தால் போதும், நீங்களும் பக்காவான பேன் கேக் ரெடி பண்ணிடலாம். எக் ஒயிட்ஸ், பனானா, ஓட்ஸ், வே ப்ரோட்டீன். வெயிட் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் பக்காவாக பிளெண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி சைஸ் மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா தப்பிச்சிருவீங்க. தோசை மாதிரி பெருசாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி தான் கஷ்டப்படணும். அது எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு திருப்பிட்டு டேஸ்ட்டுக்கு குறையே இல்லை. மறக்காமல் சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. புதுசாக பாருங்கள், எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.